வெல்கம் டு சென்டர் மேப்ஸ் யூடியூப் சேனல். 2025 ஜனவரி 27க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பேஜ்ல பாருங்க, டெல்லியில் குடியரசு தின விழா கோலாகலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, குடியரசு தினம் அப்படின்னா டெல்லியில வந்துட்டு யாரு வந்துட்டு கொடியேற்றுவாங்க, அப்பனா தமிழகத்துல யாரு கொடியேற்றுவாங்க, இதெல்லாம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ டெல்லியில் குடியரசு தின விழா கோலாகலம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்தியாவின் 76வது குடியரசு தினம். இது ரொம்ப முக்கியம். 76வது குடியரசு தினம் தலைநகர் டெல்லியில் நடைபெற்றது. ஓகேவா? ஸோ இதுல வந்துட்டு யாரு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வந்துட்டு என்ன பண்ணாங்க, தேசிய கொடியை ஏத்துனாங்க. ஓகேவா? இது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்தது, இதுல நடந்த அந்த அணிவகுப்புகள்லாம் நடத்துவாங்க இல்லையா, அதுல வந்துட்டு பெண் ராணுவ அதிகாரி சாதனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராணுவ வீரர்களின் வாகன சாகச நிகழ்ச்சிகள் அணிவகுப்பில் இடம்பெற்றன. இதில் வழக்கமாக ஆண் அதிகாரிகளே இடம்பெற்று வந்த நிலையில் முதல் முறையாக நகரும் மோட்டார் சைக்கிளின் மீது இடம்பெற்ற 12 அடி உயரம் மனித கோபுரத்தின் உச்சியில் பெண் ராணுவ அதிகாரி யாருன்னு பாருங்க, பெண் ராணுவ அதிகாரி கேப்டன் டிம்பிள் சிங் பாட்டி அப்படின்றவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, அந்த கோபுரத்தின் உச்சியில வந்துட்டு ஏறி இருக்காங்க. சரியா? சோ எப்பவுமே வந்துட்டு ஆண்கள் தான் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனா இந்த வருஷம் ஒரு பெண் வந்துட்டு கேப்டன், அவங்க பேர் என்னது, கேப்டன் டிம்பிள் சிங் பாட்டி அப்படின்றவங்க வந்து உச்சியில ஏறி நின்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இது எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா பாருங்க, உத்தரகாண்டில் இன்று அமலாகிறது பொது சிவில் சட்டம். சரியா? முதல்வர் புஷ்கர் சிங் தாமி வந்து அறிவிச்சிருக்காரு. சோ இது யாரு, உத்தரகாண்டோட முதல்வர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ புஷ்கர் சிங் தாமி. ஓகேவா? சோ இது வந்து சுதந்திர இந்தியாவில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தும் முதல் மாநிலம் உத்தரகாண்ட். ஓகேவா? இதுதான் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. சரியா? பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்திய முதல் மாநிலம் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா உத்தரகாண்ட். சரியா? இது என்ன சட்டம் அப்படின்றது, சோ இதோட அம்சங்கள் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்திருக்காங்க தனியா. பாருங்க, உத்தரகாண்டில் பழங்குடியினர் தவிர்த்து பிற மக்கள் அனைவருக்கும் பொது சிவில் சட்டம் வந்து பொருந்தும். சோ கேள்வி வந்து எப்படி கேட்பாங்கன்னா, பழங்குடியினருக்கும் அது பொருந்துமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சோ பழங்குடியினர் தவிர்த்து பிற மக்கள் அனைவருக்கும் பொது சிவில் சட்டம் பொருந்தும். இச்சட்டத்தின்படி திருமண பதிவு மட்டுமின்றி திருமணம் செய்யாமல் சேர்ந்து வாழ்வோரும் அரசிடம் முறையாக பதிவு செய்து கொள்வது கட்டாயமாகும். இணைய வழியில் இப்பதிவை மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? சோ இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த சட்டத்துக்குள்ள இருக்கு. சோ இந்த பேஜ்ல இந்த பர்டிகுலர் இந்த பேராகிராஃப படிச்சுக்கோங்க. சரியா? இது மட்டும் ரொம்ப முக்கியம். சுதந்திர இந்தியாவில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தும் முதல் மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா உத்தரகாண்ட். அடுத்ததா, சென்னையில் 4வது ரயில் முனையம் ரயில்வே வாரிய ஒப்புதலுக்கு அறிக்கை தாக்கல். சோ சென்னையில் 4வது ரயில் முனையம் வில்லிவாக்கம் பெரம்பூர் இடையே அமைக்க அறிக்கை தயார் செய்து ரயில்வே வாரிய ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்படுது. ஓகேவா? சோ எங்க 4வது ரயில் முனையம் எங்க அப்படின்னா சென்னையில வந்துட்டு அமைக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பாருங்க, ரிப்பன் மாளிகையில யாரு கொடியேற்றினாங்க அப்படின்னா மேயர் அவர்கள் வந்து கொடியேற்றி இருப்பாங்க. ஓகேவா? இதுல இவ்வளவுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கம், மத நல்லிணக்கம், வேளாண்மை ஆகியவற்றுக்கான சிறப்பு விருதுகளை முதல்வர் வழங்கினார். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் இங்க வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கம் யாருக்கெல்லாம் கொடுத்தாங்க பாருங்க. வீரதீர மிக்க செயல்களை செய்து மானிட சமுதாயத்துக்கு சிறப்பான பங்களிப்பை வழங்கி வருவோருக்கு வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கம் வழங்கப்பட்டது. சோ அண்ணா பதக்கம் எதுக்கு வழங்கினாங்க அப்படின்னு கேட்பாங்க. வீரதீர செயலுக்காக வழங்குற பதக்கம் தான் அண்ணா பதக்கம். சோ இந்த வருஷம் அதுல யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, சென்னை மாவட்டம் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையில் பணியாற்றும் வெற்றிவேல் தேர்வு செய்யப்பட்டார். ஓகேவா? வெற்றிவேல் அவர்களுக்கு வந்துட்டு வீர தீர செயலுக்கான அண்ணா பதக்கம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சோ இவருக்கு வந்துட்டு ஏன் இந்த விருது கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, சென்னை அடையாறு ஆற்றுல வந்துட்டு 3 பேர் சிக்கி தவிக்கும் போது அவங்க குழுவோட போயிட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்களை காப்பாத்திருக்காங்க. அதுக்காக வந்துட்டு இந்த வீர தீர செயல் அண்ணா பதக்கம் வெற்றிவேல் அவர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டது. சரியா? அடுத்ததா, கோட்டை அமீர் பதக்கம். கோட்டை அமீர் பதக்கம் யாருக்கு வழங்கப்பட்டது பாருங்க. ராமநாதபுரம் மாவட்டம் வெளிப்பட்டினத்தை சேர்ந்த SA அமீர் அம்சா. ஓகேவா? கோட்டை அமீர் பதக்கம் யாருக்கு அப்படின்னா SA அமீர் அம்சா. இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். பாருங்க, அமீர் பதக்கம் SA அமீர் அம்சா. ஓகேவா? அது ஏன் கொடுத்தாங்க அப்படின்ட்டு கொடுத்திருக்காங்க, நீங்களே படிச்சுக்கோங்க. அடுத்ததா, வேளாண் துறை விருது. வேளாண் துறை விருது யாருக்கு கொடுத்திருக்காங்க பாருங்க. தேனி மாவட்டம் வடுகப்பட்டி கிராமத்தை சேர்ந்த முருகவேல் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பிளஸ் இதுல வந்துட்டு இப்போ இந்த வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கம், ஓகே, அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த பதக்கமானது 1 லட்சத்துக்கான காசோலை, தங்க முலாம் பூசப்பட்ட பதக்கம், சான்றிதழ். ஓகேவா? அதே மாதிரி ஒரு விருதுக்கும் கொடுத்திருப்பாங்க. நீங்களே வந்துட்டு அது என்னன்னு சொல்லி பாத்துக்கோங்க.
அடுத்து ரொம்ப முக்கியமானது, ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க, சிறந்த காவல் நிலையங்கள். ஓகேவா, சிறந்த காவல் நிலையங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 3 மாவட்டங்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. சிறந்த காவல் நிலையத்துக்கான முதல் 3 பரிசுகளை யாரு பாருங்க, ஃபர்ஸ்ட் மதுரை மாநகரம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் மதுரை, 2வது திருப்பூர், 3வது திருவள்ளூர். ஓகேவா, இது ரொம்ப முக்கியமானது, பாத்துக்கோங்க. அடுத்ததா குடியரசு தினம், சுதந்திர தினத்தில் தேசிய கொடி அதான பங்களிப்பு என்ன, சில உண்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது, பாருங்க. 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி இந்தியா தனக்கென ஒரு அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டதை குறிக்கும் வகையில் குடியரசு தினம் வந்து கொண்டாடப்படுகிறது. இந்த கொண்டாட்டத்தின் ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம் தேசிய மூவர்ண கொடியை கொடி கம்பத்தில் பறக்க செய்வதாகும். சரியா, ஓகே. அதே மாதிரி இப்ப குடியரசு தினம் கொடுத்திருப்பாங்க, அதே மாதிரி சுதந்திர தினத்துக்கும் கொடுத்திருக்காங்க. ஓகேவா, இந்த பேராகிராஃப் ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே. அடுத்தது, ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் நடப்பு சாம்பியனான இத்தாலியின் யானிக் சின்னர் வந்து இறுதி சுற்றில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வெரேவை வீழ்த்தி கோப்பையை தக்க வைத்துக் கொண்டார். இதுல வந்து 2 விதமா கேள்வி கேட்பாங்க. ஸோ ஓபன் டென்னிஸ்ல வின் பண்ணது யாரு, எந்த நாட்டை எதிர்த்து வின் பண்ணி அவங்க எந்த நாட்டை எதிர்த்து வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா. ஸோ இன்னைக்கான நியூஸ் பேப்பர்ல வந்துட்டு நிறைய இம்பார்ட்டன்ட் விஷயங்கள்லாம், ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. ஸோ மறக்காம படிச்சிருங்க. இதே மாதிரி கரண்ட் அஃபேர் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா சென்டம் அப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.